வேலூர் என்கேஆர் நண்பர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் நம்ம தனியாக தான் பேசியிருப்போம். நிறைய இந்த டிஸ்கஷன் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ஃபார்மேட்டில் வந்திருக்கோம். ஸோ நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு யார் இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் ஆல்பர்ட் அவர் தான் இணைஞ்சிருக்கார். நண்பரோட நம்ம ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான் போக போகிறோம். சில கேள்விகள்லாம் இருக்கான், சந்தேகங்கள்லாம் இருக்கான், என்னத்தில் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ வாங்க நம்ம சேனல்லே பேசுவோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். கேள்வி கணக்கலை நீங்கள் தொடுக்கலாம். முதல்ல வெள்ளூர் என்கேஆர் சேனல் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல்பர்ட். இப்போ சில நாளா சில பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுல முக்கிய சில பிரச்சனையா பார்க்கணும்னா தமிழக வெற்றி கழகம். அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்னாலே ஆரம்பிச்சதுல இருந்து இன்னி வரைக்கும் எந்த ஒரு நியூஸ்லயும் சரி, பேப்பர்லயும் சரி, பொதுமக்கள்கிட்டயும் சரி, ஏன் சோசியல் மீடியாலையும் சரி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மற்ற சில இதர கட்சிகள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் பத்தியே பேசுறாங்க. என்ன காரணம்? அதாவது இந்த காந்த ஈர்ப்பு விசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஈர்ப்பு விசை எங்க இருக்கோ அந்த பக்கத்துல எல்லாத்தையும் இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப புவி ஈர்ப்பு மாதிரி எப்படி எல்லாத்தையும் பூமியை நோக்கி இழுக்குதோ அந்த மாதிரி அரசியல்ல ஒரு ஈர்ப்பு விசையா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நம்ம தளபதி விஜயன் அவர்கள் உருவாயிருக்காரு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இது வரைக்கும் அரசியலை பத்தி யோசிக்காத, அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத பல மக்கள் என்னமோ இருக்குடா இந்த பக்கம், விஜயனை கூப்பிடுறாரு, அந்த பக்கம் என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு எட்டி பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு எனக்கு வேணாம், அது எனக்கு அலர்ஜி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த மேல ஆர்வத்தை திருப்பக்கூடிய ஒரு ஈர்ப்பு விசை இருக்கியா, அதுதான் தமிழக வெற்றி கழகம் பண்ணியிருக்கு. இவங்க எதிர்பார்க்கல, இவங்கள மாதிரியே ஒரு கூட்டம் சேர்க்கறதுக்கு செலவு பண்ணுவாங்க, அதனால கொஞ்ச நாள்ல காணாம போயிடுவாங்க, மீடியா அட்டென்ஷன் பெறதுக்கு இவங்க கஷ்டப்படுவாங்க, அதனால இவங்க காணாம போயிடுவாங்க. ஸோ எப்படி பல கட்சிகள் இங்க வந்துட்டு அதனால அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் 2 தேர்தலுக்கு அப்புறம் சர்வை பண்ண முடியாம காணாம போதும், அந்த மாதிரி இவங்க போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இப்ப நம்ம சேனலே எடுத்துங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2017 இருந்து நம்ம பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், விழிப்புணர்வு காணொலிகள் போட்டிருக்கோம், சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் போட்டு நம்மளுக்கு வியூவர்ஷிப் பெருசா கிடையாது. இந்த வியூவர்ஷிப் வராததுக்காக நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க காமெடியா போடுங்க, சினிமாவை பத்தி பேசுங்க, இல்லைன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க, பொழுதுபோக்கு மாதிரி பண்ணுங்க, அப்போ உங்க சேனல் வளர்க்கணும். நான் சேனல்ல வளர்க்கறதுக்காக நான் பேசல, நான் பாலிடிக்ஸ் பேசணும்னு நினைக்கிறேன், மக்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அந்த மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு மீடியமா நான் இந்த யூடியூப் சேனல்ல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. பட் அன்இமேஜினபிளி என்ன ஆச்சுன்னா, விஜயன் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அந்த அரசியலை நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட வியூவர்ஷிப் ஏறுது. நான் உதாரணத்துக்கு என் சேனல்லே நான் சொல்றேன், அது ஏன் ஏறுது, ஆதரிச்சதுனால ஏறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப எதிர்த்து அரசியல் பேசினா கூட அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறாங்க, வியூவர்ஷிப் ஏறுது. 10,000 20,000 வியூஸ் ஒரு சேனல்ல போச்சுன்னா பெரிய விஷயமா இருந்தது. ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமா ஒரு நல்ல ஒரு ஃப்ளூயண்டா அவதூறுகள் பேசினா கூட, அசிங்கமா பேசினா கூட அந்த வியூவர்ஸ்க்கு ஒரு 1 லட்சம் வியூஸ் போகுது அந்த சேனலுக்கு அப்படின்னா, அந்த ஒரு பாலிடிக்ஸ்ல என்னவோ பேசுறாங்க, இவங்க கருத்து என்னன்றதை நம்ம கேட்கணும் அப்படின்ற மக்களுடைய ஆர்வம் இந்த பக்கம் திரும்பி இருக்கு. அதே மாதிரிதான் நியூஸ் சேனல்ஸும். இப்ப டிவி டிபேட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த 4 பேர் உட்காந்து விவாதம் பண்ணி அதுல அடிச்சுக்குவாங்க, கண்ணாமுன்னான்னு பேசுவாங்க, அதை ட்ரோல் பண்ணிலாம் நிறைய சினிமா ஷார்ட்ஸ்லாம் கூட சீன்ஸ்லாம் கூட வந்துருக்கு. அதை மக்கள் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க, அந்த ஷோஸ் விரும்ப மாட்டாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. ஜென்சி கிட்ஸ் அவங்க முக்கியமா அதை பார்க்கவே மாட்டாங்க. அதாவது இந்த சேனல்ல கணவன் மனைவி உட்கார வச்சு பிரிச்சு சண்டை போட்டு அதை கூட பார்ப்பாங்க, ஆனா இதை பார்க்க மாட்டாங்க. ஆனா பாலிடிக்ஸ் மேல அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஆனா தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வியூவர்ஷிப் அதிகமா இருக்கு. சில சேனல்ஸ் எல்லாம் பாக்குறேன், ஒரு டிபேட் ஷோ நடத்திக்கிட்டு இருந்த சேனல் இப்போ அடுத்தடுத்து 2 டிபேட் ஷோ நடத்துறாங்க. 1 மணி நேரம் 2 கெஸ்ட்டை கூப்பிட்டு, அதாவது 2 செட் ஆஃப் பேனலை செட் பண்ணி அவங்க அந்த டிபேட் ஷோ நடத்துறாங்க, கருத்துக்களை கேட்கறாங்க, அது மக்கள்கிட்ட போய் சேருது. இன்னொன்னு, விஜய் அண்ணாவுடைய ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே நீங்க நோட் பண்ணுங்க, காலையில ஒரு வீட்டுல இருந்து எப்ப கிளம்புறாரோ அங்க ஆரம்பிச்சாங்கன்னா லைவ அவர் திரும்ப போய் வீட்டு சேர்ற வரைக்கும் அந்த லைவ் அந்த கேமரா அவரை போக்கஸ் பண்ணியே இருக்கு. ஏன் இருக்கு? ஏன்னா அவ்வளவு நேரமும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது நிறைய பேர் சொல்றாங்க, அந்த என்னன்னா இது யூடியூப்ல வியூஸ் வர்றதுக்கெல்லாம் இவங்க ஆதரவு நினைச்சுக்கிறாங்களே, அது அந்த மனப்பான்மை. நீங்க வீட்டுல இருக்க லேடிஸ், பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே அந்த யூடியூபை திறந்து வச்சு இப்ப எங்க போறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறாங்களே, வெயிட் பண்ணி பாக்குறாங்களே, அந்த வெயிட் பண்ணி பாக்குற ஆடியன்ஸ்க்கு இதுதான் தேவை. நீங்க இதே முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல இருந்து கிளம்புறார், தலைமை செயலம் போறார், அங்க இருந்து இந்த ஈவெண்ட்டுக்கு போறார். இப்ப கூட ஏதோ நம்ம மாவட்டத்துக்கு போனார் போல. நம்ம மாவட்டத்துக்கு அதை ஏன் கேக்குறீங்க? அதாவது புளிய பார்த்து கோடு போட்டுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஜயண்ணா என்னென்ன பண்ணுவாரோ அதே ஃபார்மேட்ல அதே மாதிரி மாநாடு போறது, அதே மாதிரி டெம்ப்ளேட் போறது, இப்ப ராம்பாக் எல்லாம் போட்டு நடக்க விட்டு அதுல 10 பேரை ஏத்தி விட்டு கூட ஓடுங்கடான்னு சொல்லி அந்த வீடியோ அதே மாதிரி போட்டுக்கிட்டேன். அது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு.
ஆனா அந்த இதுக்கு இப்ப நான் உங்களை கேக்குறேன், வந்திருக்காரான்னு கேக்குறீங்க. இதே வந்து விஜய் அண்ணாவோட வீட்டுல இருந்து ஏதாவது துரும்பு அசைஞ்சா கூட செய்திகளை வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்துருது. கண்டிப்பா அதை தேடி தேடி பாக்குறீங்க. அதை பிரேக்கிங் நியூஸா போடுறாங்க. அதுவும் நெகட்டிவா நிறைய வந்ததுன்னா நிறைய போடுறாங்க. இது நீங்க எந்த நியூஸை நீங்க திமுக பத்தியோ அதிமுக பத்தி எந்த தலைவரை பத்தியோ எந்த நடிகரை பத்தியோ நீங்க வந்து தமிழ்நாட்டுல பேசுனீங்கன்னாலும் எடுக்கல. ஆனா விஜயனை பத்தி பேசுனீங்கன்னா அந்த ஆர்வம் இருக்குல்ல, அது என்ன பண்றாங்க என்ன ஏதுன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் மக்கள்கிட்ட இருக்கு. இந்த ஆர்வம் என்ன ஆகுதுன்னா அவங்களை அரசியல் படுத்துறதுக்கான ஒரு டூலா வந்து விஜய் அண்ணா வந்து இப்ப இருக்காரு. இத்தனை வருஷமா இவங்களை அரசியல் படுத்திட்டீங்களான்னு பேசுறாங்கல்ல. தற்கொலைகள் கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கீங்க. தற்கொலைகள் கூட்டத்தை இப்ப ஏதோ தபக்குன்னு நம்ம ஏதோ இந்த வருஷம் தான் அவன் பிறந்து உருந்து அப்படியே விஜய் கட்சியில வந்து விழுந்து எல்லாம் அப்படியே மரத்த மேல ஏறி தாவர மாதிரி பேசிக்கிட்டீங்க. 70 வருஷமா 50 வருஷமா இவங்க பண்ண அரசியல்ல புடிக்காம ஒதுங்கி இருந்த இந்த கூட்டம் தான். இவர்களை தற்குறியா வச்சிருக்கணும், இவர்களை வந்து படிப்பறிவு இல்லாதவங்களா வச்சிருக்கணும், இவர்களை வந்து போதைக்கு அடிமையா வச்சிருக்கணும், இவங்களை அரசியல் பார்க்க வரக்கூடாது, அரசியலை பத்தி இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தவங்களை இன்னைக்கு வெளியே கொண்டு வந்தோன்னு இவங்களுக்கு பதட்டம். என்னடா இவ்வளவு நாளா ஒழிச்சு வச்சிருந்தோம், இந்த மனுஷன் வெளியே வந்து எல்லாம் வெளியே வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல். அதுலதான் அவ்வளவு விமர்சனங்களும். இவங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் படுத்தப்படணுமானா படுறோம். 7 வருஷமா உங்களால முடியல. இப்போ ஒரு மனுஷன் வந்திருக்காருல, இவ்வளவு பேரை படுத்தணும்ல, அதுக்கு டைம் எடுக்கும்ல. கண்டிப்பா அதை பண்ண போறாரு. அதனாலதான் இவ்வளவு நியூஸ், இவ்வளவு விளம்பரங்கள். இதுல நெகட்டிவ் விளம்பரங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் நியூஸ் சேனல்ஸ். நானும் அடிக்கடி சொல்லுவேன், பசங்க நம்ம சேனல்ல கூட சொல்லுவேன், லைவ் காட்டுறாங்க 24 மணி நேரம் மீடியா நம்ம காட்டுது அப்படின்னும் போது எங்கேயாவது தப்பு பண்ணுவீங்களா அப்படின்றத மீடியாஸ் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். கழுகு பார்வை. சின்னதா ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இங்க ஒருத்தன் அது பண்ணுவான், அங்க ஒருத்தன் மேலே ஏறுவான், இங்க ஒருத்தன் ஏதாவது பேசுவான், இங்க ஒருத்தர் டான்ஸ் ஆடுவான். இதெல்லாம் வந்து நடக்கும் தான். எல்லாத்தையும் கவர் பண்றாங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவா ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறது தான் கவர் பண்றாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சில எதிர்கட்சிகளோ சரி ஆளுங்கட்சியோ சரி ஆள் விட்டு பண்ற சில வேலைகள் இருக்கு. மீடியாஸ் நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்க. நான் அதான் சொன்ன மதுரை மாநாட்டில் நம்மளே பார்த்தோம், கண்ணெதிர நம்மளே பார்த்தோம். அந்த ஒரு சம்பவம் எடுக்கும்போது அந்த மீடியா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, நம்ம பேட்டி எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, நல்லா பேசுறவங்களா இருந்தா எப்படி கட் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் நம்ம பேசுறது எதுவுமே வரல, போடவே இல்லை. நம்ம எவ்வளவு பேட்டி கொடுத்தோம், எதுவும் போடல. ஆனா யாராவது வளர்றாங்க, ஏதாவது வந்து தடுமாற்றமா பேசுறாங்க, இல்ல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம பேசுறாங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணி ப்ரோமோட் பண்றாங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வரேன், ஏன் குழந்தைய கூட்டிட்டு வரீங்கன்னு அந்த கேள்விதான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் அதை கேட்டோம், ஏன் குழந்தைங்களை இப்ப கூட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு மாநாட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. மதுரை மாநாட்டில் நடந்தது. ஆதவர்ஜுனா நம்ம முன்னாடி தான் பேசினாரு. இப்ப ஏங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நாளைக்கு குழந்தைங்களை கூட்டு வர முடியாது, நீங்க கூட்டு வரணும்னு சொல்லிட்டீங்க. வீட்டுல இருக்கவங்க லேடிஸ் கர்ப்பிணிகள் அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கே நாங்க கூட்டு வந்த போறோம், முன்னாடி நான் கூட்டு காட்டிட்டு போறாங்க. இப்ப வேலூர்ல விஜய் நான் வராதுன்ற ஒரு செய்தி தான் வந்திருக்கு. அங்க வந்து மட்ட வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப அது டூரிஸ்ட் ஸ்பாட். உண்மை அது. அதாவது பக்கத்துல வந்து இது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கஸ் போட்டிருக்காங்க. கூட்டம் 2 நாளா இதுக்கு கம்மியாச்சு, அந்த பக்கம் ஏறிட்டு இருக்கு. சோ வீக்கெண்டுக்கு அங்க போய் சுத்தி பாக்குற இடமா இப்ப அது ஒரு ஸ்பாட்டா மாறிடுச்சு. நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் விக்ரவாண்டி மாநாடு போட்ட இடத்துல சொன்னேன். அந்த இடத்துல அந்த பிளாக் போஸ்ட் நிக்க வச்சாங்க இல்லையா, அது வந்து இந்த பக்கம் போற வர எல்லா டூரிஸ்டுக்குமே, இந்த பக்கம் போற எல்லாருக்குமே அது ஒரு செல்ஃபி ஸ்பாட்டா மாறும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் இன்னமும் கூட அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐகானிக்கா இப்ப மாறிட்டு வராங்க. அதனாலதான் நீங்க கேட்ட அந்த இவ்வளவு ஆர்வம், கேள்விகள், சர்ச்சைகள் எல்லாமே இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் மேல நிறைய புகார் மாதிரி நிறைய குற்றங்களை வந்து கருத்துக்களை வச்சுட்டே இருக்காங்க. எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, இந்த ஏதாவது ஒரு பையன் வந்து மேல கம்பத்துக்கு மேல ஏறினான்னா, இப்ப லாஸ்டா ஒரு வார்த்தை பேசினாரு, தம்பி இறங்குப்பான்னு ஒரு தலைவரே பார்த்து சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. பத்தாவதுக்கு நிறைய வந்து இப்ப ரீசனா வந்து பாத்தீங்கன்னா அந்த புலிப்பட பிரச்சனை, வரி ஏய்ப்பு, எதுக்கு வந்து இந்த அளவுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு புலிப்பட ரிலீஸ் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப அதை வந்து பிரஷர் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இது உண்மையிலேயே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா, இல்ல அந்த மாதிரி பிரச்சனை முடிஞ்சதா வந்து இவங்களா தோண்டி எடுக்கிறாங்களா? இல்ல, அது பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்றேன். நான் வந்து நீ ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, ஒரு பையன் வந்து மேல ஏறாப்ல, இதுக்கு முன்னாடி வந்து எங்க போனாலும் இவங்க மரத்துல ஏறுவாங்க, அதுல ஏறுவாங்க, இதுல ஏறுவாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் ஈரோட்டில் நடக்கும்போது ஒரு தம்பி மட்டும் அங்க மேல ஏறிட்டாரு. அவருடைய ஆர்வம் எப்படி இருந்ததுன்றது நம்ம மேலேயே பார்த்தோம். தம்பி இறங்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் பேசுறாரு. ஏன்னா அவருடைய உயிர் முக்கியம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மிகப்பெரிய ஒரு சோகத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். கரூர் விஷயம் யாரு மறக்கிறாங்களோ இல்லையோ, விஜய் அவ்வளவு மறக்க முடியாத ஒரு துன்பியல் சம்பவம். இன்னைக்கு அவர் ஆடுறாரு கொண்டாடுறாருலாம் பேசுறாங்க, இவங்க பின்னாடி எல்லாம் என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அதை வந்து கொச்சியை நம்ம அவங்க பண்ற அரசியல் நம்ம பண்ண வேணான்றது தான் அதை வந்து பத்தி பேசாம சைலண்டா போறாங்க. அந்த விஷயம் அவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க தெரியுமா? விமர்சனங்கள், இவ்வளவு பேர் ஏறாங்க, ஒரு வார்த்தை இறங்குப்பா அப்படின்னு சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டாங்களா? கண்டிப்பா கேட்டாங்க. அதே வந்து கீழே இறங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னங்க ஒரு தலைவரே சொல்ற அளவுக்கு தான் இவங்க இருக்காங்களேன்னு கேட்பாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஏதாவது விமர்சனம் பண்ணணும், எதை பண்ணாலும் விமர்சனம் பண்ணணும். என்னப்பா வெள்ளை சட்டை போட்டு வந்துட்டாரு, என்னப்பா கருப்பு சட்டை போட்டு வந்துட்டாரு, என்னப்பா லெப்ட் கையில கையாட்டுறாரு, என்னப்பா ரைட்டு கையை தூக்கி காட்டுறாரு,
இதெல்லாம் ஆமா இவங்க இந்த வந்து கரூர் விஷயத்துக்கு சிபிஐ என்கொயரி கூட்டப்போ டெல்லிக்கு கருப்பு சட்டை போட்டு சிரிச்சுட்டே கை காட்டிட்டு போனாரு. ம், அதுக்கு வந்து ஒரு மாதிரி அவதூறு தான் பயங்கரமா இருந்தது. நீங்க அந்த விஷயத்தை எடுத்துங்க. அவர் வந்து அவங்க தொடுத்த வழக்குல அவர் சாட்சியம் சொல்ல போனாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, குற்றவாளியாவே ஆக்கிட்டாங்க. நம்ம பாக்கலையா, கரூர் சம்பவம் நடந்து மறுநாள் வெடிகாலத்திலேயே வந்து பிரிண்ட் பண்ணி போஸ்டர் ரெடி பண்ணி ஊரு ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ஒட்டிட்டு இருந்தாங்க. 41 பேரை கொன்ற கொலைகாரன்னு போஸ்டர் ஓட்டின குரூப் தானே இது. அதுவும் பிரிண்டிங் பிரஸ் நேம் இருக்காது, எல்லாமே இருக்கு, எல்லாம் அவதூறு. ஏதோ ஒரு பொய்யான சங்கத்தை பேர சொல்லி அந்த சங்கத்துக்கிட்ட கேட்டா இல்ல எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. தமிழக மாணவர் சங்கம் ஏதோ ஒண்ணு அவங்களை கேட்டா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்றாங்க. ஸோ அப்படிதான் இவங்களுடைய அவதூறுகள் இருக்கும். ரெண்டாவது இந்த புலி பட விஷயம் கேட்டீங்களா, முக்கியமா இந்த நியூஸ் சேனல்ஸ் குறிப்பிட்டு சொல்றேன்னா நம்ம நண்பர் சன் நியூஸ் நிறைய டிபேட்ஸ்லாம் கூட பேசியிருப்போம். ஸோ அதுல வந்து சில இதெல்லாம் போஸ்ட் போடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி புலி பட விவகாரம், வரி ஏய்ப்பு, அதனால் வந்து கோர்ட்டு கொட்டியது அப்படின்லாம் போட்டு அதுக்கு சிக்கினாரா விஜய் அப்படின்ற மாதிரி போட்டு தலைப்புலாம் கொடுப்பாங்கல்ல, அதுதான் வன்மத்தின் உச்சமா இருக்கும். அவங்க அந்த வன்மத்தெல்லாம் கக்குறத நிறைய பேர் ரசிக்கிறாங்க. இந்த வன்மத்தை கக்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அசிங்கமா பேசினா அதை ரசிக்கிறது, ஆபாசமா பேசினா அதை ரசிக்கிறது ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டம்லாம் அதை தூக்கி வச்சு சூப்பரா கொண்டாடும். அதை என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓவராலா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி போட்டா நம்புறாங்க போல, ரசிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, ஜெனரல் பப்ளிக் மத்தியில என்ன இவ்வளவு கேவலமா போடுறானுங்க, இவ்வளவு வன்மத்தோட போடுறாங்கன்னு அவங்க மேல பேக் ஃபயர் நிறைய ஆகுது. அது இப்ப தெரியல, பின்னாடி தெரியும். சரி போடுங்கடா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கு பிரச்சனை என்னன்றது நம்ம தெளிவா பார்க்கணும். ஸோ புலி படத்துக்கு பணம் வாங்கிய விஷயம் தான். நம்ம வந்து நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? அந்த அளவுக்கு இன்கம் வந்தாதான் நம்ம டாக்ஸ் கட்டுற அளவுக்கு இன்கம் பண்றதுல. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, இந்தியாவுல ஒவ்வொரு தனிநபரும் அவங்களுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும். இது வந்து ரூல். இது வந்து பை லாலே இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு வந்து 12 லட்சம் ரூபாய்க்குள்ள இன்னைக்கு வந்து இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாதுன்றாங்கல்ல, கட்ட தேவையில்லைன்றாங்க இல்லையா, அவங்க கூட ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி ரிட்டர்ன்ஸ்ல ஜீரோன்னு காட்டி ஃபைல் பண்ணணும். ஏன்னா அது வந்து அக்கௌண்டபிலிட்டி வரும். எத்தனை பேர் எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறாங்க, 3 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க எவ்வளவு பேர், 10 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க, அது ஒரு நம்பர்ஸ் வந்து தேவைப்படும். கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணா அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுவாங்க. அதனால எல்லாரும் பண்ணணும், பட் எல்லாரும் பண்றது கிடையாது. லட்சங்கள்ல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய பலருமே வந்து டாக்ஸ் கட்டாம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான பல வழிகள் இங்க பண்றது உண்டு. அது அரசியல்வாதிகளா இருக்கட்டும். முக்கியமா சொல்லணும்னா, பல ஆயிரம் ஏக்கர்கள், பல 100 ஏக்கர்கள் விவசாயம் பண்ணிட்டு அதுல இருந்து பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வரி கிடையாது. விவசாயத்துல இருந்து வர வருமானத்துக்கு வந்து வரி கிடையாது. இங்க ஆனா பல பண்ணையார்கள் விவசாயத்துல இருந்து வருமானம் வருதுன்னு கணக்கு காட்டுறதுக்காகவே விவசாயம் பண்றேன்னு பேச்சுல வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பல பேர் பண்ணக்கூடிய தில்லுமுள்ளு. சரி இல்ல, இப்ப என்ன மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கோங்க, இப்ப ஐடி ப்ரொஃபஷன்னா 12 லட்சம் 14 லட்சம் அந்த மாதிரி சம்பளம் வாங்குறாங்க வருஷத்துக்குன்னா, 12 லட்சத்துக்கு மேல போனா வருமான வரி கட்டணும். எவ்வளவு போறோமோ அதுக்கு வந்து ஸ்லாப் இருக்கு, அது கட்டணும். வருஷத்துக்கு 12 லட்சம். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, 12 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறதுக்கு நம்ம செலவு கணக்கு கட்டலாம். இந்த மாதிரி வந்து நான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு கொடுத்தேன், எல்ஐசி கட்டுறேன், ஹவுசிங் லோன் கட்டுறேன், இல்ல கார் இஎம்ஐ இருக்கு, இல்லைன்னா வந்து சேவிங்ஸ்ல போடுறேன், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல போடுறேன், பிஎஃப்ல பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செலவு கணக்குல காட்டணும்னா அவங்க அந்த வரியை கட்டாம அதை வந்து சலுகை பெறதுக்கான வழிமுறைகள் சட்டத்துல இருக்கு. ஸோ அந்த சட்டத்தின் அடிப்படையில நிறைய பேர் எக்ஸம்ஷன்ஸ் கேட்கறது வழக்கம். ஸோ இந்த புலிப்பட விவகாரம் என்ன அப்படின்னா, 2015 ஒரு வருமான வரித்துறை ஒரு ரைடு ஒன்று நடக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு அப்போ வந்து அந்த ரைட்ல எல்லாத்தையும் பாக்குறாங்க, எல்லாத்தையும் செக் பண்றாங்க. தென் ஒரு 5 கோடி வந்து அவங்க கேஷா வாங்கியிருக்க மாதிரி அதுக்கு கணக்கு கேட்ட மாதிரி அந்த கணக்கெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அதுலயும் சில விஷயங்கள் வந்து கணக்குல வரல, செலவு நீங்க கணக்குல காட்டினது, அதாவது அந்த நான் சொன்னல 12 லட்சத்துக்கு மேல போறதுக்கு செலவு கணக்கு காட்டினா அந்த செலவு கணக்கு எடுத்துக்கிட்டு டாக்ஸ் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்ப என்னன்னா 2 கோடிக்கோ சம்திங் ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க அந்த செலவு கணக்கை காட்டினதை ஏத்துக்க முடியாது, நீங்க இதுக்கு வரி கட்டணும்னு சொன்னாங்க. அந்த வரியை அடுத்த வருஷம் கட்டியாச்சு. மறு வருஷம் கட்டியாச்சு. என்ன முக்கியமான பியூட்டினா, ஆக்டர்லயே இவர் வந்து தமிழ்நாட்டிலேயே அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டக்கூடியவர். அதாவது அடுத்த வருஷம் எனக்கு இவ்வளவு வருமானம் இருக்குது, அதுக்கு நான் இந்த வருஷமே கட்டணும். பினான்சியல் இயர்னா ஏப்ரல் டு மார்ச், அந்த ஏப்ரல் டு மார்ச்சுக்கான வருமானத்தை முன்னாடியே வந்து கட்டக்கூடிய ஒரு அட்வான்ஸ் பேயர் தான் அவர். அந்த அட்வான்ஸ் பே பண்ணும்போது இவர் கட்டல, அது கணக்கு கேட்டாங்க. அடுத்த வருஷம் அது லீகலா வரும்போது அதை கட்டியாச்சு. அந்த கட்டினதுக்கு நீங்க லேட்டா கட்டினீங்க, நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கட்டினீங்கன்னு சொல்லி ஒரு ஃபைன் போறாங்க. எப்போ போறாங்க? 2019 போறாங்க. நீங்க அதை 6 மாசத்துக்குள்ளார நீங்க அதை வெரிஃபை பண்ணி செக் பண்ணி இது கட்டணும்னா ஃபைன் போடணும்னா முன்னாடியே சொல்லணும்னா போட்ட போறாங்க. இவங்க 2019 போட்டதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கு. அந்த வழக்குல இவர் நீதிமன்றம் போய் நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு போறீங்க கேக்குறீங்க அந்த ஃபைன், அந்த ஃபைன் கட்டுறதுல பெரிய விஷயம் கிடையாது. அவங்க போட்டது 1.5 கோடி, 1 கோடி ஏதோ ஃபைன் போடுறாங்க. அந்த 1.5 கோடி பட்டது பெரிய விஷயம். ஒரு வருஷத்துக்கு 80 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டக்கூடிய இந்தியாவிலேயே 2வது ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர் இன் ஆக்டர்ஸ். 2வது ஷாருக் கானுக்கு அடுத்து இவர் தான். அவ்வளவு கட்டுறது 1 கோடி கட்டுறது ஒன்றும் பெருசு இல்லை. இங்க பல பேர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, டாக்ஸ் கட்ட முடியலையா அப்படின்னு. அது இல்லையா, அது
சட்டப்படி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய நியாயம் என்ன, நீதி என்ன, அந்த சட்டப்படி எப்படி வாங்கணுமோ அந்த சட்டப்படி போய் போராடுறாரு. எனக்கு நீ போடணும்னு நினைச்சுன்னா நீ போட்டுக்கலாம், நீ அது போட வேண்டிய தேவையில்லை, இன்னைக்கு உங்களுக்கு அரசியல்காரங்க தான் போடுறீங்கன்றதுக்காக தான் நீதிமன்றம் போய் நீதிமன்றம்னு சொல்லிச்சு நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லி இன்கம் டாக்ஸுக்கு அப்போ வந்து இது கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 திரும்பவும் வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. வழக்கு விசாரணைக்கு வரும்போது இன்கம் டாக்ஸ் சைட்ல நாங்க போட்டதெல்லாம் நியாயம்தான், நாங்க போட்டதுல எந்த தவறும் இல்லை, அதனால வந்து இவரு வட்டி இது கட்டணும்னு சொல்லிட்டு சில கருத்துக்களையும் நீதிபதி முன்வைக்கிறார். அது வந்து ரோல்ஸ் ராய் கார்ல வந்து இந்த மாதிரி இறக்குமதி செஞ்சதுல வரி கட்டல அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை, அதுக்கும் ஒரு கருத்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே அவர் சட்ட ரீதியா போராடுறாரு. நீங்க எனக்கு நான் கட்டிட்டேன் டாக்ஸ், கட்டின டாக்ஸ் நீங்க ஃபைன் போடுறேன்றீங்க, ஃபைன் போடுறதா இருந்தாலும் முன்னாடியே போட்டிருந்தீங்கன்னா நான் கட்டியிருப்பேன், அதை காலதாமதமா நீங்க போறீங்கன்றதான் இவங்க லீகல் பாயிண்ட். அந்த லீகல் பாயிண்ட்டை சட்டப்படி போராடுறாங்க. இதை வந்து நான் அரசியலுக்கு வரப்போறேன், எனக்கு இதுக்கு இதெல்லாம் பிரச்சனை, நான் கட்டி முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு கட்டிட்டு போயிருக்கலாம். நான் சட்ட போராட்டத்தில் இறங்கினேன், சட்டத்தை நம்புறேன், கடைசி வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்ற ஒரே பார்வையில போய் நிக்கிறாரு. அது இன்னைக்கு நீதிமன்றம் வந்து அவங்க நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒண்ணு நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்க போறாங்க, ஃபைன் கட்ட சொன்னாங்க, கட்ட போறாங்க. இல்ல அப்படின்னா அடுத்து மேல்முறையீடு எல்லாத்துக்கும் போறாங்க, உச்ச நீதிமன்றம் போறாங்க, உச்ச நீதிமன்றத்துல பெஞ்சுக்கு போறாங்க, இது எல்லாமே நடக்கும். ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு அதை எப்படி திரும்ப கம்பேர் பண்றாங்க, இங்க அமைச்சர்கள் உட்காந்து ஊழல் பண்றாங்கல்ல, அந்த ஊழலை ஒரு கேள்வி கேட்டார். அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாருப்பா, சரியா? திமுக இருக்கிறவங்க ஊழல்வாதிகன்னு சொல்லிட்டாருப்பா, தீய சக்தின்னு சொல்லிட்டாங்க. அதனால கப்பன்னு எரிஞ்சவங்க எதுவுமே கிடைக்கலன்னு இதை தூக்கிக்கிட்டு அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசுறது. நீங்க எல்லாம் ஊழல் ஒழிக்க போறீங்களா, இதுல என்னடா ஊழல் இருக்குன்னு கேட்டா ஒருத்தன் வாய் திறக்க மாட்டான். இதுல எங்க ஊழல் இருக்கு நீ சொல்லுன்ற ஒருத்தன் வாய் திறக்க, வரி கட்டாம போயிட்டீங்க, வருமானத்தை மறைச்சிட்டீங்களே, மறைக்கவே இல்லை. அங்க நடந்தது வேற, இவனுக்கு கதை கட்டுறது வேற. அதை மறைக்கவும் இல்லை, வரி கட்டாமலும் இல்லை, கட்டின வரிக்கு ஃபைன். ஏன் நான் ஃபைன் கட்டணுன்றதுக்கு தான் ஒரு நீதி போராட்டம் போயிட்டு இருக்கு. அதை போட்டு உழைச்சி உருட்டி இதை ஒரு நெரேட்டிவா செட் பண்ணி இதுல வந்து சில தீனி போடுறதுக்கு சில வாய்கள்லாம் இருக்கும், வாடகை வாய்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாடகை வாய்கள் சில 200 ரூபா ஒப்பீஸ் மாதிரியா, இது அதுக்கு மேல பெட்டி சூட்கேஸ். அதாவது இந்த சாட்டை துறை தான் சாட்டை துறை ஒருத்தர் இருக்காப்புல, நீங்க பாத்துருப்பீங்க. என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? அதாவது நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு வந்து வருமான வரி கட்டுற அளவுக்கு வருமானம் வரல, அதனால நான் வருமான வரி கட்டல அப்படின்னு. இவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காருல்ல, கட்சி நடத்துற அண்ணன் சீமான், அவங்க நாம் தமிழ் கட்சிக்கும் சாட்டை திருமணம் சம்மந்தம் இல்லைங்க, அந்த சேனலுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, சரியா? நீங்க வந்து அதை அந்த சேனலோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அது எப்படி அது அப்படிதான், அது அவங்களுக்காக அப்படிதான். இது எப்படி வந்து ராமகரியே எப்படி மானம் இருக்காவோ அந்த மாதிரி அது ஒரு தொக்கு, ஓகேவா? அப்படி பேசிட்டு அவரும் வந்து வருமான வரி கட்டுறது இல்லை. ஏன் சொல்லுங்க, அவர் வருமானமே அவர் வருமானமே இல்லைங்க. அதாவது வருமானம்ன்றது உழைச்சு சம்பாதிக்கணும், அது வருமானம். திருநிதி எடுத்து வாங்கி பிச்சை எடுத்து வச்சுக்கிறதுலாம் வந்து வருமானம். அவ்வளவு கூட போக வேணாம், வருமானமே இல்லாத ஒருத்தர் எதுங்க 2.5 லட்சம் ரூபாய் வாடகையில வீடு? இதை கேட்டாங்க ஒரு டிபேட்ல, கதறாங்க. நேத்து கூட பிரதீபன் வந்து ஒரு இன்டர்வியூ பேசிட்டு இருந்தாரு, நியூஸ் தமிழ்ல நினைக்கிறேன், ஒரு டிபேட் பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கொடநாட்டுல போய் கை கட்டி நிக்கல அப்படின்னு உடனே பிரதீபன் கோவம் வந்துச்சு. நீங்க அப்ப பண்ணதே அநீதி, அதை நீ தட்டி கேட்கணும். நீ யாரு? நாம் தமிழ் கட்சி. அதிமுக திமுக செஞ்ச தப்ப தட்டி கேட்கிறேன், அதனாலதான் வந்துக்கிறேன். அவங்க செஞ்ச தப்ப நியாயப்படுத்தி இவர் அசிங்கப்படுத்துறதா நீ பேசுற. உடனே பிரதீபன் அப்பா வந்து எப்படி விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்டாரு அந்த மாதிரி அப்படின்னு கேட்டாரு. உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க. இவரு தானே டீ கப்பு தானே நம்ம பிரதீபனும் இவர் அந்த டீ கப்பு தான் அவங்க. அது அஜி கூட அடிக்கடி பேசி ஃபீல் பண்ணுவாரு, ஏய் நான் வாண்டடாலாம் சொல்லலையா, நான் ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொன்னேன், அவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க, நம்ம ஒன்னும் வாண்டடா அதை வேணும்னு சொல்லல. இப்ப இரும்பு வானம்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு ரீச் ஆகல, டீ கப்புனா எல்லாருமே நல்லா. சரி, அது ஒரு அவங்கள மாதிரி நம்ம போக வேண்டாம். அவர் என்ன பண்ணாரு, உடனே இப்படி பர்சனலா ஏன் போறீங்கன்னு சொல்லி ட்ரிகர் ஆயிட்டாரு. நீங்க பொலிட்டிக்கலா பேசணும், அதுவும் பொலிட்டிக்கல் தான். நீங்க விஜயலட்சுமி விஷயத்த நாங்க எடுக்க மாட்டோம், அதை பத்தி பேசுறதுக்கு நாங்க வந்து அது வரல. அந்த தனிப்பட்ட விவகாரத்துல உங்களை மாதிரி கேவலமா நாங்க பேச மாட்டோம்னு வச்சுக்கீங்களேன். உங்களன்னா நீங்க கோவப்படாதீங்க, நாம் தான் புரியுது. அது வந்து பொலிட்டிக்கலா எப்ப ஆகுதுன்னா, வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ஆஜராகணும்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது ஆடியோ நோட்டு கேட்டு, அன்பான சொந்தங்களே செல்கிறேன், என்ன நீங்க போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதானீங்களா, அதுக்காக விசாரணை கூப்பிட்டாங்களா? இல்ல உங்க பர்சனல் விஷயம், அதுக்கு எதுக்கு நீங்க வந்து இங்க வரணும்? இப்ப அந்த வழக்குல நடத்துறாங்கல்ல, லட்சக்கணக்கில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நடத்துறாங்களா, அது வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்கணும். யார் கொடுத்துருப்பா? இந்த பசங்க ஃபாரின்ல போயிட்டு இந்த ஒட்டகம் வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு குடும்பத்துக்கு 10 ரூபாய் சேர்த்து அனுப்பணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு அதுல வந்து நம்மளுக்கான அரசியல ஒரு தலைவன் பேசுறானே, அவனுக்காக நம்ம ஃபண்டு பண்ணுவோம்னு சொல்லிட்டு மாசம் நிதி போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த காசுல எடுத்துட்டு போய் 2 லட்சம் ரூபாய்க்கு வாடகை வீடு, சொகுசு காரு, இவரு சொகுசா இருக்காரு விஜய் அப்படின்னு பேசிக்கிட்டீங்களா? அவர் உழைச்ச காசு சொகுசா இருக்காரு.
நீங்க அடுத்தவங்க காசு சொகுசா இருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அது இல்லையா? கூட இருக்கவங்களே அந்த கேள்வி கேட்கணும். மரத்துக்கு மாடா See, இருந்தா இதெல்லாம் நம்ம கேட்க பாருங்க. வேண்டியதே இல்ல. நான் தான் சொல்றேன்ல. இதெல்லாம் நம்ம பேச வேண்டியதே இல்ல. ஆனா சாட்டை இவங்க என்ன பண்றாருன்னா உட்கார்ந்துகிட்டு, அவரு இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டார் தெரியுமா அப்படின்னு அவர் உடல் மொழி பார்த்து நம்மளுக்கு அவ்வளவு கோவம் வரும். நிறைய பேரு இவங்களை திட்டுறதுக்கு காரணம் நாம் தமிழர் மேல காழ்ப்புலாம் கிடையாது. இவங்க வந்து விமர்சனம் வைக்கும்போது அவங்களுடைய உடல் மொழி, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சிலதெல்லாம் வந்து தடித்த வார்த்தைகள். அதை வந்து எவ்வளவு நாகரிகமா சொல்ல முடியுமோ அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி நாகரிகமா நாங்க பேச தெரிஞ்சுட்டு, அதாவது எலெக்ஷன்ல பேச்சு போட்டி நடக்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி பேசினதுனால மக்கள் கிட்டே அந்த கொந்தளிப்பு அதிகமா இருக்கு. நீ வந்து நான் என் பிள்ளையா நினைக்கிற ஒருத்தனை நீ இவ்வளவு கேவலப்படுத்துறன்னா உன்னை நான் எப்படி நான் மணி பண்ற மாதிரி. சோ இது ஒரு விஷயமே கிடையாது என்ன கேட்டீங்கன்னா. அதை வந்து அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு செகண்ட்ல அந்த பையனை கட்டி முடிச்சுட்டு அந்த தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். நான் நியாயத்துக்கு நிக்கிறேன், நான் நீதியை வென்று காட்டுவேன், நீதிமன்றம் போய் வென்று காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இவ்வளவு தூரம் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து அவங்க பேசல. ஏங்க ஜனநாயகம்னு ஒரு படங்க, அவங்க பிரச்சனையை அவங்க பேச மாட்டேன்றாங்க. மத்த மக்கள் பிரச்சனை எப்படி பேசுவாங்க? இது நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அவங்க பிரச்சனையை அவங்க பேச மாட்டேன்றாங்க, மக்கள் பிரச்சனை எப்படி பேசுவாங்க? கேட்கும்போது நல்லா இருக்குல்ல, டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த பஞ்ச் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து காப்பி பண்ணி எல்லா கட்சியும் பேசுது. நான் என்ன சொல்றேன், ஜனநாயகன் ஒரு ப்ரொடியூசர் எடுத்த ஒரு ப்ரொடக்ஷன், அவங்க டீம் எடுத்த ஒரு படம், அதை ரிலீஸ் பண்றது அவங்களுடைய கையில இருக்கு. அவங்க போராடிட்டு இருக்காங்க, சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல புகுந்து எங்கள் படத்தை அரசியலுக்காக தான் வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு ஒரு கருத்தை பேசி அந்த படம் வெளியே வரலன்னு வச்சுங்களேன், ப்ரொடியூசருக்கு தானே லாஸ். கண்டிப்பா. அவர் நான் சட்டம் போராட்டம் போயிட்டேங்க, நீங்க சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, இல்ல சும்மா இருக்கணும்னு கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். சார் ப்ளீஸ் நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க, எதுவும் கருத்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். இது ஒரு பக்கம் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கீங்க, அரசியலுக்கு வந்துட்டு தான் படம் வரலன்னு சொல்லி இப்படி பேசுறாரு, தான் படத்துக்காக பேசுறாரு, சுயநலவாதியாரு, இப்படித்தானே பேசியிருப்பீங்க. கண்டிப்பா. இந்த பேச்சு பேசலனால அந்த பேச்சு. அதனால வந்து தன் மேல எவ்வளவு அவதூறு பேசினாலும் பரவாயில்ல. கரூர் விஷயத்த என்ன கேட்டீங்கன்னா, கரூர் சம்பவத்தை அரசியல் படுத்தாத, அரசியல் லாபம் பார்க்காத ஒரே கட்சி தாவேகா. ஏன்னா அவங்களுக்கு நடந்த துயரம் அது. ஒவ்வொருத்தரும் நான் பேசும்போது அந்த மேல நிறைய அண்ணன்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாமே அவங்க குடும்பத்துல இறந்த உயிர்களை தான் பாக்குறாங்க. சோ அதை வந்து அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தணும் வச்சுன்னா இதை வந்து திமுக சூப்பரா பண்ணிருக்கும். இந்த மாதிரி ஒரு மரணம் இருந்தது அப்படின்னா அதை எதிர்கட்சி பக்கம் திருப்பி விட்டு அந்த அரசியல் செய்யக்கூடியதை நம்ம பல நிகழ்வுகளை பார்த்திருக்கோம். எவ்வளவு பேர் இறந்தது, எவ்வளவு பேர் ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்தப்பெல்லாம் வந்து இங்க நடந்த அரசியல்ல நம்ம வந்து பேச முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப குருஷியலா பண்ணிட்டு இருக்காங்க. நீ திமுக வீடுகள்லாம் பூந்து அடிக்கப்பட்டது, அவ்வளவு உக்கிரமா இருந்த ஒரு தருணம். ஸோ அந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை ரொம்ப ஜனநாயக பூர்வமா கையாண்டு நீதியின் பக்கம் நின்று நீதிமன்றத்துக்கு போனதுதான் சரி. இது வரைக்கும் அதை பத்தி பெருசா எங்கேயும் பேசாம அதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, அதை நாங்க நீதிமன்றம் போய் நாங்க பாக்குறோம்னு சொல்லி மட்டுமே தாவக நிக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு நியாயமான நேர்மையான ஒரு வெளிப்படையான ஒரு கட்சி நம்ம பார்க்க முடியாது. ஆனா பேசணும்ன்றாங்க, பேசுவார். இந்த கரூர் விஷயத்த பாத்தீங்கன்னா நடந்த இன்சிடென்ட் தான் எல்லாருமே சொல்றாங்க ஒழிய அதுக்கு மூல காரணமாகவே, அதாவது கூட்ட நெரிசல் நடந்துருச்சு ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முக்கிய மூல காரணமே கேட்ட இடத்தை தவிர்த்து வேற இடம் கொடுத்ததுதான். அதை பத்தி யாருமே வாயத்தோட நம்ம போனோம் அந்த இடம், அந்த தெரு பாத்தீங்களா நீங்க? அந்த கரூர்ல அந்த வேலுசாமிபுரம் அந்த ரோடு 2 வழி ரோடு மாதிரி ஆக்சுவலி நம்ம ஏரியால எப்படி இருக்கோ அதே 2 ரோடு அந்த எப்படி இருக்கும். ஒரு சிங்கிள் லைன் ரோடுக்கு நடுவுல டிவைடரை போட்டு அதை டபுள் லைன் ஆக்கி ஒரு பக்கம் ஃபுல்லா காம்பவுண்ட். இவங்க சொல்றாங்க 100 மீட்டர் முன்னாடி அக்ஷயா ஹாஸ்பிட்டல் முன்னாடியே பேச சொன்னோன்னு நம்ம பார்த்தோம். அந்த அக்ஷயா ஹாஸ்பிட்டல் எதிர்க்க ஃபுல்லா காம்பவுண்ட், ஒரு பக்கம் பேக்ல போய் மக்கள் வந்து நசுங்கி இருப்பாங்க. அங்க நிறுத்தி பேச சொல்லியிருந்தா இன்னும் அதிகமா இருக்கும். இங்க 2 பக்கம் சந்துகள் கடைகள் இருந்தது இந்த இடத்துல ஏதோ. ஆனா அந்த டிச்சில விழுந்துதான் அவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு நம்ம அதை டீப்பா பேச வேண்டாம். அது வந்து விசாரணைல போயிட்டு இருக்கு, சிபிஐ போயிட்டு இருக்கு. நம்ம அது நிறைய பேசிட்டேன் என் சேனல்ல. ஏன்னா அந்த டைம்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி நீங்க இவ்வளவு கிளாரிட்டியா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டீங்க, கைது பண்ண போறாங்க பாத்துன்ட்டு. இந்த பக்கம் ஒரு எம்எல்ஏ பூந்து ரிப்போர்ட்டர் போட்டு என்ன அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான், காசு கேட்டான்னு அடிக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது தப்பு பண்றான்னு அடிக்கிறீங்களான்னு கேட்டா கனிமாவில கொல்ல போது இதுக்கு துணை போறான்னு சொல்லி நியூஸ் எடுக்க போன ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரை போட்டு ஒரு எம்எல்ஏ அடிக்கிறாரு. அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு துப்பு இல்ல, எதுக்கு அடிச்சாங்கன்னு கேட்டு ஆதாரத்தை அழிக்கிறது, சிசிடிவி கேமராக்களை இதுல புடுங்கிறது. இதுல அந்த ரிப்போர்ட்டர் மட்டும் அந்த வீடியோஸோ ஆடியோஸோ வெளியே வரலன்னா இதையே மறைச்சிருப்பாங்க. இதே மாதிரி நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் ஒருத்தருக்கு ஆச்சு. இது ஒவ்வொருத்தரும் வந்து மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு பதட்டம் அதிகமாயிடுச்சு. இதே வந்து முன்னாடி பண்ணி ஆமாப்பா திமுக அப்படிதான் பண்ணுவாங்கன்னு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. 100 ரூபாய் 200 ரூபாய் நீங்க கூட்டத்துக்கு கூட்டு அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அது பிரச்சனை ஆகுதுன்னா அதுக்கு காரணம் தாவேகா. அவங்க தெரியக்கூடாது, மறைக்கணும் முயற்சி பண்ண வெளியே வருது. சோ இது எல்லாமே பாருங்க இவங்க அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை அடிய கொடுக்கறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இவங்க மறைக்கணும்னு நினைக்கிற விஷயம் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எந்தாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன வீடியோவா வந்துருது. ஏங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த பசங்களை இல்ல அதெல்லாம் சொல்ல வரேன்.
இந்த 2K கிட்ஸ், அதாவது நம்மளா வந்து 90s கிட்ஸ், நமக்கு முன்னாடி 70s 80sலாம் வேற இருக்காங்க. நம்ம காலத்துல அந்த அளவுக்கு மொபைல் கிடையாது. மொபைல் யூசேஜ் யூடியூபோ அந்த மாதிரிலாம் அதிகமா கிடையாது. அது இருந்தான்னு கூட தெரியாது. மொபைல் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த 2010க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்தது. 2015க்கு அப்புறம் தான் 15க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்தது. அப்படின்னும் போது எதுவுமே எந்த ஒரு நாகரிகமும் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாத நேரத்துல நம்மள அந்த அளவுக்கு முட்டாளாக்கி இருக்காங்க. இப்ப இருக்க ஜென்சி பசங்க கிட்ட முடியாது. முடியல. ஏன்னா அவன் பசங்க போன்லயே பிறந்து போன்லயே வாழ்ந்தவனுங்க. அவங்க எல்லாம் சின்னதா ஏதோ ஒரு விஷயம் அது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. ரீசெண்டா சொன்னோம்னா, அந்த நம்ம நடிப்பாருக்கான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் இல்லையா, அவர் சீரியல் நடிச்சது எனக்கு ரீசெண்டா தான் தெரியும். ஒரு 3 மாசம் முன்னாடி தான். சின்ன வயசுல அந்த சீரியல்லாம் அவர் பார்த்திருக்கோம். அப்பெல்லாம் ஞாபகம் அது தெரியல நம்மளுக்கு. இப்ப என்னன்னா, இந்த பசங்க வந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க, ஏஐ எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றதுல இந்த அரசியல் தலைவர்களுக்கு தெரியல. எதையாவது ஒன்று பேசி வச்சிடறாங்க. நீங்க முன்னாடி என்ன பேசுறீங்க, இப்ப என்ன பேசுறீங்கன்றது எடுத்து அவன் கம்பேர் பண்ணி எடுத்து போடுறான். 70 வருட கட்சி அதை ட்ரெண்டிங்காக போடல. இவங்களுக்கு என்ன புரியலன்னா, ட்ரெண்டிங்காக எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போடுறான் அப்படின்றாங்க. அவன் டேட்டாவை தேடுறான். நீ என்ன பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்திருக்குங்க. ஸ்டாலின் அவர்கள் படம் நடிச்சிருக்காரு, இவரு அன்பில் மகேஷ் படம் நடிச்சிருக்காருன்னு, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் படம் நடிச்சிருக்காரு, முதல்வரா நடிச்சிருக்காரு, தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் படம் நடிச்சிருக்காரு. ஏங்க இதெல்லாம் தெரியாது, என்னதான் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. அதோ பரவாயில்ல. காலையில ஆக்சுவலா வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. மத்தியானம் தான் நியூஸ்ல பாக்குறேன். சாயந்தரம் பார்த்தா அது ரிலேட்டடான பிக்சர்ஸ் எடுத்து போட்டேங்கிறானுங்க. என்டிடிவி, இந்த என்டிடிவி ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டு பேசினார்ல, அதை நிறைய பேர் வந்து பாரு வெள்ளக்கார இது நேஷனல் மீடியாவுக்கு வந்து கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுத்தாரு, பேட்டி வெளியே வந்ததால அது பேட்டியே கிடையாது. இப்ப நீங்களான உட்காந்து பேசுற மாதிரி வாங்க நண்பர்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிருக்காரு. ஃப்ரெண்ட்லியா வந்து பேசி அவர் வந்து எல்லாருக்கிட்டையுமே பேசும்போது அப்சர்வ் பண்றாரு. நம்ம ஆளுங்க கூட பேசிருக்கும் போது சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அஜி கூட பேசும்போது சொன்னாப்ல, முதல்ல வந்து நீங்க பேசுறத அவர் வந்து அப்சர்வ் பண்றாரு. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நிறைய விஷயம் கேதர் பண்ணி உங்களை பத்தி அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் விஷயத்தையும் ஷேர் பண்றாரு. பொலிட்டிக்கலா அவர் நிறைய விஷயம் பேசுறாரு அப்படின்றத சொன்னாங்க. அந்த என்டிடிவி ரிப்போர்ட்டர்ஸும் வெளியே வந்து அவங்கள மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இங்க என்ன மேட்டர் தெரியலன்னா, அவர் வந்து ரிப்போர்ட்டர்ஸை பார்க்கறதுல நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் பத்திரிகையாளர்கள்ட்ட அவங்க பேசியிருக்காரு விஜயனா. அதை பேசிக்கிறவங்க எல்லாரும் வெளியே சொல்லல. என்டிடிவி என்ன பண்ணாங்கன்னா, வெளியே வந்தோடனே அந்த ஒரு போட்டோ, அந்த போட்டோவை வந்து வெளியே பப்ளிஷ் பண்ணி அதை ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பிசினஸ் தான் அவங்களுக்கு. அதனால அதை வச்சு ப்ரமோட் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேட்டின்றாங்க, ஆஃப் த கேமரான்றாங்க. எதுக்கு அந்த பேட்டி? அது பேட்டியே கிடையாது, அது சந்திப்பு. அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு இவங்க எல்லாம் பிஜேபியோட அலைனா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பார்த்தீர்களா, பிஜேபி பி டீம் எடுத்துன்னு வந்தாங்க. கீழே 1/2 மணி நேரத்துல ஸ்டாலின் அங்க அவர் நிக்கிற மாதிரி, அதே வரிசையில நிக்கிற மாதிரி போட்டோ எடுத்து போட்டு, அப்ப இவங்க யாரு இது எந்த டீம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரே ஷாக்கு. இந்த போட்டோ எங்க இருந்தா தெரியுங்க, இது எப்போ எடுத்தது, இந்த போட்டோ எப்போ கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நுணுக்கமா வேலை செய்யறாங்க பசங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இவங்க அதான் சொல்லல, ஒண்ணு இவங்கெல்லாம் அசிங்கமா பேசுறேன், அவதூறா பேசுறேன்னு பேசி இவங்க தலையிலேயே இவங்க முன்னாடி போட்டுக்கிறாங்க, மக்களுக்கு அமலப்பட்டு போயிடுறாங்க. இன்னொன்னு இந்த பசங்களும் சைட்ல வந்து செஞ்சு விட்டுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க எப்படி தாக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப நீண்ட காணொலியா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இன்னொரு நாள். எவ்வளவு நாள் இருக்கு? 1/2 hour ஆயிடுச்சு. 30 நிமிஷம் பேசியிருக்கோம் போல. நேர்களே, இந்த டிபேட் இதோட முடிச்சுக்கலாம். இல்லைங்க, எல்லாம் நண்பர்கள் மன்னிக்கணும், நண்பர்கள். இது இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம், நிறைய கேள்விகள் உங்களுக்கு எதனா கருத்து கேட்கணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது ஒரு டாபிக்கா எடுத்து கண்டிப்பா இன்னொரு நாள் பேசுவோம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. முக்கியமா வந்து நிறைய பேர் திட்டுறதுக்காக கமெண்ட்ல வருவீங்க. கண்டிப்பா திட்டுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் தேவை. நீங்க திட்டும் போது நான் உங்களுக்கு பதில் கண்டிப்பா வரும். நல்ல என்ன சொல்றது, கண்ணியமான வார்த்தைகள்ல கமெண்ட்ஸ் போடுங்க தயவு செஞ்சு. நம்ம நண்பர்களா இருந்தாலும் சரி, வேற ஆட்களா இருந்தாலும் சரி, அசிங்கமான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள், பெண்களை பத்தி ஆபாசமா பேசுற வார்த்தைகள், இதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. கெட்ட வார்த்தைகள்ல கமெண்ட்ஸ் போடுறதோ இல்ல பதிவு பண்றதோ, ஆபாசமா பேசுறதோ நமக்கு வேண்டாம். அதை பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை அவங்க பண்ணிட்டு போட்டா மக்கள் தம்பலப்பட்டு போவாங்க. நம்ம அதை பண்ண வேண்டாம், தவிர்த்துருங்க. யாரை விமர்சனம் செய்தாலும் கண்ணியமாக விமர்சிப்போம் சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை முடிக்கிறோம். நன்றி. நான் வேலூர்.